விஜயின் அடுத்த மாநாடு மதுரையை தேர்வு செய்தது ஏன்? மதுரை மாநாடு ஆட்சியை மாற்றி அமைக்குமா? விஜயின் தேர்தல் வியூகம். நடிகராக விஜய் இருந்த போதே கோடிக்கணக்கான ரசிகர்களையும் குடும்பத்தோடு சேர்த்து கட்டி போட்டு வைத்திருந்த விஜய் ஒரே அரசியல் கட்சிக்கான ஆயத்தமாக மன்றத்தையும் தொடங்கி பல்வேறு சமூக நல பணிகளிலும் ரசிகர்களை ஈடுபடுத்தி வந்தார். கூட்டங்களையும் தொடர்ந்து நடத்தி ரசிகர்கள் சந்திப்பு கூட்டத்தையும் நடத்தி வந்தார். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, அரியலூர் மாணவி அனிதா இல்லங்களுக்கும் நேரில் சென்று ஆறுதல் கூறி ஜல்லிக்கட்டு போராட்டம் என பல போராட்டங்களிலும் பங்கேற்று குரல் கொடுத்து வந்த அவர் 10வது 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களை தொடர்ந்து சந்தித்து பரிசு வழங்கி வரும் நிலையில் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் அதிகாரப்பூர்வமாக அரசியல் கட்சியை தொடங்கி விக்கிரவாண்டியில் முதல் மாநாடு நடத்தி சுமார் 8 லட்சம் பேரை திடலில் குவித்து ஒரு சேர மத்தியில் பாஜகவையும் மாநிலத்தில் திமுகவையும் தான் எதிர்ப்பதாக குரல் கொடுத்து தமிழக அரசியலில் கடும் திரியை பற்ற வைத்தார். தற்போது இளைஞர் அஜித் காவல் மரணம் வரை திருபுவனத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி சென்னையில் ஆர்ப்பாட்டத்தையும் நடத்தி முடித்தார். தமிழகத்தில் மத்திய மாவட்டமான மதுரையையும் திருச்சியையும் எப்போதும் அரசியல் தலைவர்கள் தேர்வு செய்வது தமிழகத்தின் இரு கடைக்கோடிகளையும் இணைக்கும் மாவட்டங்கள் என்பதாலும் அங்கு மாநாட்டை நடத்தும் போது வெற்றி கிடைக்கும் என நம்பிக்கை இருப்பதாலும் தலைவர்கள் மாநாட்டிற்கு மதுரை திருச்சியை பரவலாக தேர்வு செய்து வருகிறார்கள் என்ற நிலையில் விஜயும் மதுரையை தேர்வு செய்திருக்கிறார் என கூறப்படுகிறது. விழுப்புரம் விக்கிரவாண்டியில் மாநாடு அறிவித்த போதே குமரி முதல் சென்னை வரை லட்சோப லட்ச ரசிகர்களை திரட்டிய தாவேகாவிற்கு மதுரை தேர்வு என்பது இன்னும் அதிகமான கூட்டத்தை ஈர்க்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் அரசியல் அரங்கில் விஜயின் மாநாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் மதுரையில் நடைபெற உள்ள தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாட்டிற்கு பாரம்பரியப்படி பந்தக்கால் நடும் விழா இன்று நடைபெற்றது. மதுரை தூத்துக்குடி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பாரப்பத்தி என்ற இடத்தில் 2வது மாநாட்டிற்கான பந்தக்கால் நடும் விழா இன்று தாவேகாவின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் நிர்வாகிகள், தொண்டர்கள், ரசிகர்கள் என அனைவரும் பங்கேற்றுள்ளனர். அரசியலில் நூற்றாண்டு காலமாக வேரூன்றி இருக்கும் திமுகவை தாவேகா அசைக்குமா? திராவிட மாடலை விஜயின் வெற்றி கழக மாடல் வெற்றி கொள்ளுமா என்று மக்களால் பரவலாக உற்று நோக்கப்பட்டு வருகிறது. மக்கள் விரோத ஆட்சியை திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்லி மக்களை ஏமாத்துறீங்க. அதனால இனிமே உங்களை எதிர்க்கிறவங்களுக்கு இந்த கலரை பூசுறது அந்த கலரை பூசுறதுன்னு என்னதான் நீங்க அந்த மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போறது. நாங்க இப்பவும் சொல்றோம், எங்களுடைய இந்த டிவி கேட்கலாம் நாங்க டிசைட் பண்ணிருக்கிற இந்த கலரை தவிர வேற யாரும் எந்த கலரும் அடிக்கவே முடியாது.